நம்ம சோலார் சிஸ்டத்திலே பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாகவும் ரிங் ஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது நம்மளுடைய சனி கிரகம். சர்டன் பிளானட் தான். இந்த சர்டன் பிளானட் தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலே அதிகமான நிலவுகளும் இருக்குது. அப்படி சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய நிலவுகளில் சில நிலவுகளில் உயிர்கள் வாழ்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகள் நம்புறாங்க. அதோடு சேர்த்து இந்த சனி கிரகமே ஒரு காலகட்டத்தில் சில விஷயங்கள் சரியாக அமைஞ்சிருந்தா கண்டிப்பாக இதுவும் ஒரு சூரியனா இருந்திருக்கணும் கூட நம்ம சயின்டிஸ்டுகள் முன்வைக்கிறாங்க ஒரு கருத்தை. இன்னும் பல மர்மங்களை வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சனி கிரகத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் கொடுத்துருங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல் விஷயம், நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்படின்னா அது ஜூபிட்டர் தான். ஜூபிட்டருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது நம்மளுடைய சேட்டன் சனி கிரகம் தான். இரண்டாவது பொசிஷன்ல இருக்கு மிகப்பெரிய ஒரு கிரகமா நம்மளுடைய சூரிய குடும்பத்துல. சனி கிரகத்தோட வளையம், அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வளையத்தோட சேர்த்து அதோட சைஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகமா சனி கிரகம் தான் இருக்கும். சோ இந்த அளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் சேட்டன் பிளானட் அப்படிங்கிறது ஒரு வாயு கிரகமா இருக்குது. நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழன் கிரகம் மாதிரியே இந்த சனி கிரகத்திலையும் எந்த ஒரு நிலப்பரப்புமே கிடையாது. முழுக்க முழுக்க வாயுக்களால நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருந்தாலும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய நீரை விட இந்த சனி கிரகத்தோட எடை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சொல்லப்போனா நம்மளோட பூமியோட எடையை விட இந்த சனி கிரகத்தோட எடை கம்மின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சராசரியா சனி கிரகத்தோட எடை அப்படிங்கிறது 0.6 சென்டிமீட்டர் பர் கியூப் அப்படிங்கிற அளவுல இருக்குது. அதே நம்ம பூமியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5.5 சென்டிமீட்டர் பர் கியூப் அப்படிங்கிற அளவுல தான் நம்மளோட பூமியோட எடை அப்படிங்கிறது இருக்குது. சோ ஒரு தண்ணியோட எடையை விட இந்த சர்டன் பிளானட்டோட எடை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம சர்டன் சைஸுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சர்டன் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடல் இருந்துச்சு அப்படின்னு கற்பனை எடுத்துக்கிட்டா அந்த கடல்ல நம்ம சர்டன் சனி கிரகத்தை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது முழுகாதான் அப்படியே மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் தண்ணியோட எடையை விட சர்டனோட சராசரி எடை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினாலதான். என்னதான் எடையில நம்மளோட பூமியை விட 7 மடங்கு கம்மியா நம்ம சனி கிரகம் இருந்தாலும் சைஸ்ல நம்ம தலைவன் தான் கிங் சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,20,000 டயாமீட்டர் கொண்டதுதான் நம்மளுடைய சனி கிரகம். அதாவது 1,20,000 விட்டம் கொண்டதுதான் நம்ம சனி கிரகம். நம்மளோட பூமியை அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 764 பூமியை எடுத்து நம்ம சனி கிரகத்துக்குள்ள போட்டு அடைச்சு வச்சா கூட அழகா அடைச்சு வச்சிடலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் தான் நம்மளோட சனி கிரகம். சோ இடையில கம்மினாலும் சைஸ்ல பிரம்மாண்டமான ஒரு கிரகம். அதே மாதிரி சனி கிரகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வாயு கிரகம் அப்படிங்கறதுனால அங்க எந்த ஒரு தரைப்பகுதியும் கிடையாது. நம்மளால அங்க போய் நிக்க கூட முடியாது, நிக்கிறதுக்கு எந்த இடமும் இருக்காது. ஆனா சனி கிரகத்தோட உட்புற கோர்ல ராக் சாலிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று வைக்கப்படுது. பட் ஆனா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆனா சில சயின்டிஸ்டுகள் மேபி அதோட உட்புற கோர்ல ராக் சாலிடா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க வாயுக்களால் நிரம்பி இருக்கக்கூடிய நிலப்பகுதி இல்லாத ஒரு கிரகமா இருந்தாலும் இந்த கிரகத்துக்குள்ள ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இது ரெண்டும் இருக்குது. ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96% இருக்குது, ஹீலியம் 4% இருக்குது. இத மத்த நட்சத்திரம் சூரியனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சூரியன்லயும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இது ரெண்டுமே இருக்குது. இந்த கிரகம் மட்டும் சனி கிரகம் மட்டும் வழக்கத்தை விட இப்ப இருக்க சைஸை விட ரொம்ப பிரம்மாண்டமான சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா மேபி இது ஒரு சூரியனா ஒரு நட்சத்திரமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நட்சத்திரமா ஒரு சூரியனா மாற வேண்டிய ஒரு விஷயம் தான் இங்க ஒரு கிரகமா மாறி இருக்கு, நம்மளோட சனி கிரகமா மாறி இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. இதனாலேயே சயின்டிஸ்டுகள் இந்த சனி கிரகத்தை ஒரு ஃபெயில்டு ஸ்டார்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே, இந்த சனி கிரகம் மட்டும் ஒரு சூரியனா மாறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்துல 2 சூரியன் இருந்திருக்கும். அந்த 2 சூரியனையும் நம்மளோட பூமி மற்ற கிரகங்கள் எல்லாமே சுத்தி வந்துட்டு இருக்கோம். பூமியில இருந்து நம்ம 2 சூரியனை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ரொம்ப அழகா இருந்திருக்கும்ல. நம்ம சர்டன் பிளானட்டை சனி கிரகம் அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்றோம். ஆனா இந்த சர்டன் அப்படிங்கிற இந்த பேர் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? ரோமானிய கடவுளோட பேர் சர்டன் அப்படிங்கிற அவரோட பேரை தான் இந்த சனி கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. ரோமானிய மித்தாலஜி படி இந்த சர்டன் அப்படிங்கிற கடவுள் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது நேரம் மற்றும் விவசாயத்தின் கடவுளா
கடவுளா தான் இந்த ரோமானிய சேட்டன் அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து இருக்காரு. ஸோ அந்த ஒரு பேரை தான் இந்த சேட்டன் அப்படிங்கிற இந்த சனி கிரகத்துக்கு வந்து வச்சிருக்காங்க. பட் ஏன்னா என்ன காரணத்துக்காக இதை குறிக்கக்கூடிய கடவுள் பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து தெரியல. என்னதான் ரோமானிய கடவுள் சேட்டனுடைய பேரை இந்த சனி கிரகத்துக்கு வச்சிருந்தாலும் நம்ம இந்த சேட்டனை சனி கிரகம் அப்படின்னு தமிழ்ல கூப்பிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல சூரியனை மையமா வச்சு 9 கிரகங்கள் சுத்தி வந்துட்டு இருக்கு, அதுதான் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபட்டு இருக்கோம். கேட்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமாவும் பெருமையாவும் இருக்குல்ல தமிழன் சொல்லிக்கிறதுல. வானசாஸ்திரம் படைச்சவன் நம்மளுடைய தமிழன். சரி, மறுபடியும் சனி கிரகம் பக்கத்துல வந்தோம் அப்படின்னா சனி கிரகம் தன்னைத்தானியே ரொம்ப வேகமா சுத்தி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அங்க ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் 10 மணி நேரம் தான். 10 மணி நேரத்துல முழுசா வந்து தன்னைத்தானே சுத்தி முடிச்சிரும். சோ அங்க ஒரு நாளுங்கிறது வெறும் 10 மணி நேரம் தான். ஆனா இந்த சனி கிரகம் அப்படிங்கிறது சூரியனை சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுமா முழுசா சூரியனை சுத்தி வர்றதுக்கு. எதுக்கிட்ட இவ்வளவு வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கும் நம்மளுடைய சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் காரணமா தான் இந்த அளவுக்கு சூரியனை சுத்தி வர்றதுக்கு அது டைம் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய சூரியனுக்கும் சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சூரியனுக்கும் ஜூபிட்டர் அதாவது வியாழன் கிரகத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளுடைய சனி கிரகம் இருக்குது. இன்னும் தெளிவா எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சூரியனுக்கும் சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 1.4 பில்லியன் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நம்மளுடைய சனி கிரகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஜூபிட்டருக்கும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 778 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல தான் ஜூபிட்டருக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது இடைவெளி அப்படிங்கிறது இருக்குது. அதை விட ஒரு மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸ்ல தான் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி கிரகத்துக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது இருக்கு. அதனாலதான் சூரியனை சனி கிரகம் சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காரணத்தினாலே நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் ரொம்ப மெதுவா நம்ம சூரியனை சுத்தி வர்றதுனால இது வந்து கொஞ்சம் வயசான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெதுவா சுத்தி வர்றதுல அந்த ஒரு காரணத்தினாலதான். பட் இருந்தாலும் தன்னைத்தானே ரொம்ப வேகமா சுத்துறதுனால இந்த சனி கிரகத்தோடைய அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட் இருக்குதுல அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பல்ஜியா இருக்கும் சொல்றாங்க. அது வேகமா சுத்துற காரணத்தினால. இதே மாதிரி தான் நம்மளோட பூமியும் நம்ம பூமியும் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்குல்ல. அப்போ நம்ம பூமியோட ஈக்குவேட்டர் பாயிண்ட் கொஞ்சம் பல்ஜியா தான் இருக்கும் சொல்றாங்க. அந்த ரெண்டு சைடு வட துருவம் தென் துருவம் அந்த ரெண்டு பகுதியும் கொஞ்சம் பல்ஜியா இருக்கும் நம்ம பூமி கூட அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல பாக்குறது அதுக்கப்புறம் இந்த போட்டோஸ்ல எல்லாம் பாக்குறதுக்கு நம்ம பூமி அப்படியே அழகா பந்து மாதிரி உருண்டையா இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நம்ம பூமி வந்து அந்த மாதிரி கரெக்டான ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்காது. கொஞ்சம் அந்த வட துருவம் தென் துருவம் அப்படிங்கிறது கொஞ்சம் பல்ஜியா தான் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் அந்த புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறதும் பிளஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான். இந்த காரணத்தினால நம்மளோட பூமியோடைய வட துருவம் தென் துருவம் அப்படிங்கிறது கொஞ்சம் பல்ஜியா இருக்கும். அதே மாதிரி தான் சனி ரொம்ப வேகமா சுத்துது தன்னைத்தானியே. ஒரு நாள் அப்படிங்கிறது அங்க வெறும் 10 மணி நேரம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வேகமா சுத்துற பட்சத்துல அதோட ஈக்குவேட்டர் பாயிண்ட் கொஞ்சம் பல்ஜியா தான் இருக்கும். கொஞ்சம் நசுக்கி போன பந்து மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சனி கிரகம். நம்ம சனி கிரகம் முழுக்க முழுக்க வாயுக்களால் நிரம்பி இருந்தாலும் சில இடங்கள்ல இந்த அமோனியா கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இருக்கிறதுனால நம்ம கண்களுக்கு பார்க்கும்போது நம்மளுடைய சனி கிரகம் கொஞ்சம் கோல்டன் கலர்ல இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. பிளஸ் நம்ம சனி கிரகத்துக்கு வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தை நம்ம சனி கிரகம் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிருமா. கிட்டத்தட்ட 60% அதிகமா அந்த வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிரும் சொல்றாங்க. இந்த காரணத்தினாலேயே நம்ம சனி கிரகத்தை ஒரு வைரக்கல் நம்ம சூரிய குடும்பத்தோடைய ஒரு வைரக்கல் அப்படின்னு சொல்றாங்க. சனி கிரகத்தை பத்திய சயின்டிஸ்டுகள் ஆய்வு பண்ணப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அது என்ன அப்படின்னா சனி கிரகம் ஒரு வாயு கிரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த வாயு கிரகத்துல காத்து அப்படிங்கிறது இருக்கும்ல, அந்த காத்து எவ்வளவு ஸ்பீட்ல வீசும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அதை பத்தி ஆய்வு பண்ணும் போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கே கிடைச்சிச்சு. அது என்னன்னா இந்த சனி கிரகத்துல நம்ம நார்மலா நம்ம பூமியில வீசக்கூடிய காத்து பெரும் புயலா தான் வீசும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்பீட்ல வீசும் அப்படின்னா மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்துல அங்க காத்து சாதாரண காத்தே வீசும் சனி கிரகத்துல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமியிலேயே அதிகபட்சமா ரொம்ப அதிகமா வீசப்பட்ட புயலோடைய வேகமே கிட்டத்தட்ட மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகம் தான். ஆனா இங்க சாதாரண காத்தே 1000 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்துல வீசிட்டு இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு காத்து அங்க வந்து வேகமா வீசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சாதாரண காத்தே அப்ப புயல் காத்து அங்க வீசுச்சுன்னா எவ்வளவு வேகமா வீசும். சனி கிரகத்தோடைய ஈர்ப்பு விசை அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். நம்மளுடைய பூமியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2.6% பூமியை விட அதிகமான ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கிறது தான் நம்மளுடைய சனி கிரகம். பூமியில சராசரியா ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கீங்கன்னா அங்க சனி கிரகத்துல போய் நீங்க இறங்கினதுக்கு அப்புறம் அங்க நிலப்பகுதி ஒன்றும் கிடையாது. பட் ஆனா அங்க போய் இறங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கோங்களேன். அங்க போய் நிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடலுடைய வெயிட் அப்படிங்கிறது 260 கிலோ வரைக்கும் இருக்கும் சொல்றாங்க. இதுக்கு காரணம் அதோடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 2.6% அதிகமா இருக்கிற காரணத்தினாலே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம சோலார் சிஸ்டத்துல சனி கிரகத்தை யூனிக்கா காட்டுறதுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸ் அந்த வளையங்கள் தான். சனி கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட வளையங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல. அந்த வகையில சர்டன் பிளானட் சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸோட மொத்த நீளம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 150 லட்சம் கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ரிங்ஸ் இருக்குது. இந்த ரிங்ஸ் வந்து நம்ம பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதுல மொத்தமா 7 லேயர்ஸ் இருக்குது. இந்த ரிங்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஐஸ் பார்ட்டிகளால தான் நிரம்பி இருக்கு, ஐஸ் துகள்களால தான் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த துகள்களோட சைஸை கம்பேர் பண்ணும்போது சில லேயர்ல டஸ்ட்டை விட ரொம்ப சின்ன சைஸ்ல வந்து சில பார்ட்டிகள் இருக்கிறதாகவும், சில இடங்கள்ல ஒரு மலையை விட பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகளா இந்த ரிங்ஸ் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. 1,50,000 கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ரிங்ஸா இருந்தாலும் இதோட திக்னஸ் அப்படிங்கிறது வெறும் 1,00,000 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டா யாரோ வந்து டிசைன் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இது டிசைனா போடப்பட்டிருந்தாலும் இது எப்போ இந்த சேட்டனுக்கு வந்து இது வந்துச்சு, இந்த ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆய்வாளர்களால சயின்டிஸ்டால வந்து அடிச்சு சொல்ல முடியல. இது இப்பதான்ப்பா உருவாச்சு, சேட்டனுக்கு இப்பதான் ரிங்கே வந்துச்சு இந்த டயத்துல தான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. அதுக்கு விடை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம இருக்கு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேபி இந்த சேட்டனுக்கு இந்த ரிங் வந்து நம்ம பூமியெல்லாம் உருவான டயர்ல 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இது மேபி உருவாயிருக்கலாம், இந்த சேட்டனுக்கு இந்த ரிங் வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு வருஷம்லாம் இருக்காதுப்பா, ஒரு 200-300 கோடி வருஷத்துல தான் இந்த ரிங் வந்து இந்த சேட்டனுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும், ஸோ ஒரு யங்கான ஒரு ரிங்கா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்றாங்க. பட் ஆனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அந்த வகையில இந்த சேட்டனுக்கு எப்போ வந்து ரிங் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது விட தெரியாத ஒரு மர்மமா இந்த சேட்டனை சுத்தி இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய வளையங்கள், அந்த 7 வளையங்களும் யாரோ வந்து டிசைன் போட்ட மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட்டா போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அதுக்கு வலு சேர்க்கிற விதமா இன்னொரு விஷயமும் இந்த வளையத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த சேட்டன்ல இருக்கக்கூடிய இந்த வளையங்கள் மொத்தமா 7 லேயர்கள் இருக்கு. இந்த 7 லேயருமே ஒரு லேயர் இன்னொரு லேயரை இடிக்காம மோதாம அப்படியே பர்ஃபெக்ட்டா ஒரு கேப் விட்டு வந்து சுத்திட்டு இருக்கு. இந்த கேப்பை வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த சனி கிரகத்தை சுத்தி வரக்கூடிய அந்த நிலவுகள் வந்து அந்த நிலவுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட ஈர்ப்பு விசையை யூஸ் பண்ணி ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவுல அந்த நிலவுகள் வந்து அந்த சேட்டனை சுத்தி வந்துட்டு இருக்கு மட்டும் இல்லாம அந்த லேயர்கள் இன்னொரு லேயரை வந்து டச் பண்ணாம உரசாம மோதாம மெயின்டைன் பண்றதுக்கு அந்த நிலவோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி அது வந்து மெயின்டைன் பண்ணி கேப்போட அப்படியே வந்து சுத்திட்டு இருக்கு. சோ இது கூட பர்ஃபெக்ட்டா அமைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு குழப்பத்தையும் ஒரு மர்மத்தோட இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இது எப்படிடா இவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகளே மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சனி கிரகத்தோட வளையம் எப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் ஒரு தியரியாவோ ஒரு கெஸ்ஸாவையும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சனி கிரகத்தை சுத்தி பல நிலவுகள் இப்ப இருந்துட்டு இருக்கு. அதுல பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நிலவுல ஏதாச்சும் ஒரு நிலவு அப்படிங்கிறது இந்த சனி கிரகத்துக்கு பக்கத்துல வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சனி கிரகத்தோடைய அதிகப்படியான ஈர்ப்பு விசையினால அந்த நிலவு அப்படிங்கிறது வெடிச்சு சுக்கு சுக்கா நொறுங்கி அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி துகள்களா அப்படி மாறி அது ஒரு ரிங்கா ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தியரியாவோ ஒரு கெஸ்ஸா வைக்கப்பட்டாலும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து உறுதிப்படுத்த முடியலாட்டியும் ஒருவேளை இந்த மாதிரி ரிங் வந்து இந்த சேட்டனுக்கு வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகளா வந்து ஒரு தியரியாவோ ஒரு கெஸ்ஸா வைக்கப்பட்டாலும் அறிவியல் பூர்வமா எந்த ஒரு ஆதாரமும் சனி கிரகத்துக்கு எப்படி இந்த ரிங் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கிடைக்கல. சனி கிரகத்தை பத்தியும் அதோட வளையத்தை பத்தியும் அதை சுத்தி இருக்கக்கூடிய நிலவுகளை பத்தியும் இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கு. அடுத்த ஒரு பார்ட்ல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு இப்போ கூட நம்ம சேகர் விஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.